மின்கலம். இது மின் பொறியாளர்களின் சங்கமம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் டிஎன்இபியோட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டில் 2017 அண்ட் 2018 என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2017 பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து the code used to reduce the error due to ambiguity in reducing a binary optical encoder is. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா கிரே கோட். கிரே கோட் தான் என்ன பண்ணும், ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பைனரி ஆப்டிக்கல் என்கோடரில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏதாவது 1 பிட் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா கூட அதை வச்சு நம்ம கிரே கோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அந்த எரரை. ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா a decade counter requires. ஸோ decade அப்படின்னா 10 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இது எவ்வளோ ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வேணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது 2n ஃபார்முலா. ஓகே, ஸோ 2n இஸ் ஈக்குவல் டு, பட் நம்மளுக்கு 10 வரா மாதிரி எது இருக்கும், இப்போ 2^3 போட்டால் 8 தான் வரும். ஸோ மீதி 2 இருக்காது. ஸோ 2^4 அப்படின்னு போட்டால் 16 இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து டீகேட் கவுண்டருக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இந்த டீகேட் கவுண்டர் ரெக்வயர்ஸ் 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். 2^4 போட்டால் 16 வரும். ஸோ அதுதான் 10க்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி எழுதுகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அடிக்கடி கேட்குறது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்னால் 2n தான் ஃபார்முலா. அடுத்து ஹேமிங் கோட் இஸ். ஸோ ஹேமிங் கோட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எரரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எரர் கரெக்ஷன் கோட் சிஸ்டம், இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், இன் மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் ஃப்ளாக் இண்டிகேட்ஸ். ஸோ ஃப்ளாக் அப்படின்றது மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, இப்போ எஸ்டெக்ஸ் PXCYAC அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் எல்லாம் எழுதுவோம். இது வந்து சைன் ஃப்ளாக், ஜீரோ ஃப்ளாக், பேரிட்டி ஃப்ளாகு, கேரி ஃப்ளாகு, ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ஸ்டேட்டஸ் ஆஃப் CPU, அதுக்காக தான் இது பண்ணுறோம். நம்பர் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது, நேம் ஆஃப் மேனுஃபேக்சர் கிடையாது, பிட் சைஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது. ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ இப்போ இதோடைய இது சைன் வந்து என்ன இருக்குது, ஜீரோவாக இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஈவன் பேரிட்டியா ஆட் பேரிட்டியா, கேரி இருக்கா இல்லை ஆக்சிலரி கேரி இருக்கா, அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்னல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த CPU தான் இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. எ ஃபீச்சர் தட் டிஸ்டிங்யூஷஸ் த JK ஃப்ளிப் ஃப்ளாப் ஃப்ரம் SR ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ். ஸோ JKக்கும் SRக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ SR ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குன்னா அதில் S1 R1 இருந்துச்சுன்னா அது இன்வேலிட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் JK ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பார்த்தோன்னா ரெண்டுமே இப்போ J is equal to 1, K is equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து டாகிள் ஆகிடும். 1 வந்து 0வாகவும் 0 வந்து 1ஆகவும் மாறுறது அப்படின்றது தான் டாகிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அது JK ஃப்ளிப் ஃப்ளாப்பில் தான் இருக்குது. ஸோ டாகிள் கண்டிஷன் தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்து த மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ரெக்வயர்ட் இன் எ கவுண்டர் டு கவுண்ட் 60 பல்சஸ் இஸ். ஸோ இப்போ ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து 2 பல்சஸ் வந்து நம்மளுக்கு கவுண்ட் பண்ணும். ஓகே, இது நார்மலான ஒரு கண்டிஷன். இப்போது இது வந்து 2n is equal to 60. ஸோ 60 பல்சஸ் வந்து நம்மளுக்கு இது பண்ணணும்னா எப்படி, 2n equal to எவ்வளோ நம்பர் ஆஃப் பல்சஸோ அதை நம்ம போட்டுக்கிட்டோன்னா இப்போ 2 எது பண்ணால் நம்மளுக்கு 60 கிட்ட வரும். 60க்கு மேலேயும் வரலாம், பிரச்சனை இல்லை, பட் 60க்கு கீழே போயிடக்கூடாது. ஸோ 2^5னா அது 60க்கு பிலோவாக போயிடும். அதனால் 2^6 is equal to 64 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ 6 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். 2017 வந்து 2n அதை வச்சே 2 கொஸ்டின், மற்றது எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்த நம்பர் சிஸ்டம்ஸ், இந்த சேஞ்ச் பண்ணுறது, BCD to கிரே கோட் இதெல்லாம் படிச்சிருந்தனால ஈஸியாக இருக்கும். மற்றபடி ஹேமிங் கோட் எதுக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஃப்ளாக் எதுக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாமே தியரி பார்ட்டாக தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கவுண்டர்ஸ் மட்டும் வச்சு இருக்குது, ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வச்சு கேட்குறது மட்டும் 2n ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 2018 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதுலேயும் வந்து என்னென்னா a mod 3 counter is already available to design a divide by 6 counter. Further, how many more flip flops are required? ஸோ இப்போ mod 3னா ஆல்ரெடி வந்து 3 இருக்கிற மாதிரி. இப்போ 3 வந்து எதுக்கு வரும் அப்படின்னா இப்போ 2n எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு 3க்கு மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2² அப்படி 2^2 அப்படின்னு இருந்தால் தான் 4ன்னு வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஆல்ரெடி 2 இருக்குது mod 3க்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிவைட் பை 6
அப்படின்னு மாற்றுறோன்னா, இப்போ டிவைட் பை 6னா ஈக்குவல் டு 6ஆக இருந்தால் கூட போதும். ஸோ அப்போ 2^3 வந்தால் தான் 6ன்னு இருக்கும். ஸோ 2^2ன்னு முன்னாடி இருந்துச்சு, இப்போ 2^3ன்னு மாறுது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அடிஷ்னலாக தேவைப்படுது? 1 அடிஷ்னலாக தேவைப்படுது. அப்போ தான் 2^3 ஆகும். 2 + 1ன்னு போட்டால் தான். ஸோ அப்போ 1 ஃப்ளிப் ஃப்ளாப் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளோதான் இது. ஸோ இதே தான் சேம், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். செகண்ட் இது என்னென்னா, இப்போ 2 ஆஃப் ஆடர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்புட் கேட் வந்து கொடுக்குறாங்கன்னா அதில் எதை வச்சு நம்ம ஃபுல் ஆடர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் கேட், ஆண்ட் கேட், எக்ஸ்ஆர் கேட்டு, நார் கேட்டு, இது எல்லாமே வந்து 2 இன்புட் கேட் தான். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆர் கேட் தான். அது ஏன் அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். நம்ம வந்து ஃபுல் ஆடர், அப்புறம் ஆஃப் ஆடர், ஃபுல் சப்ராக்டர், ஆஃப் சப்ராக்டர், இதெல்லாம் வந்து அதோட ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும், எப்படி ஆஃப் ஆடர்லேருந்து ஃபுல் ஆடரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருந்தனாலே ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ வந்து ஆஃப் ஆடர்ஸில் இப்படி ஒரு 2 இன்புட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆஃப் ஆர்டர்ஸில் இங்கே ஒரு கேரி இன்புட் வருது. இதுலேருந்து வர சம்மை நம்ம இதுக்கு இன்னொரு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ அடுத்து இதுலேருந்து கேரி அவுட் வருது இல்லையா? ஸோ அதையும் இந்த கேரியை எடுத்து நம்ம வந்து ஆர் கேட்டுக்கு கொடுத்தோன்னா அது வந்து கேரி ஆஃப் இந்த ஃபுல் ஆடரோட கேரி ஆகிடும். அடுத்து இங்கேருந்து வர சம்மை வந்து நம்ம வந்து ஃபுல் ஆடரோட சம்முன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து எப்படி வந்து ஆஃப் ஆடர்ஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ ஆர் கேட்டு தான் இதோட கரெக்டான ஆன்சர். இதே மாதிரி சப்ராக்டருக்கு எப்படி வரும்? ஸோ ஆஃப் சப்ராக்டர்லேருந்து ஃபுல் சப்ராக்டருக்கு எப்படி பண்ணணும், அப்புறம் அதோட சம் ஃபார்முலாஸ் என்ன, கேரி ஃபார்முலாஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து 8085 இன்ஸ்ட்ரக்ஷன் த டபுள்ஸ் த வேல்யூ இன் அக்குமுலேட்டர். ஸோ அக்குமுலேட்டர்ன்றது ஏல இருக்கிறது. ஸோ அதில் இருக்க வேல்யூ நம்மளுக்கு எந்த இது பண்ணால், எந்த ஆப்ரேஷன் பண்ணால், எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு டபுள் ஆகும். இப்போது எக்ஸ்ஆர் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ஆரில் அந்த மாதிரி ஆகாது. ஸோ அது வந்து எப்படின்னா A இன்ட்டு A பார்னு வரும், ப்ளஸ் A பார் இன்ட்டு A அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக 0 ஆகிடும். ஆனால் இந்த ஆட் A இருக்கு இல்லையா? ஸோ ஏல இப்போ 1ன்னு இருக்குன்னா திரும்ப 1ஐயே 1ஆல் ப்ளஸ் பண்ணுறது தான் இதோட ஃபார்முலா. ஸோ அப்போ 1 + 1 2 ஆகிடும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு டபுள் ஆகும். சப்ராக்ட் பண்ணாலும் ஆகாது, ஆர் பண்ணாலும் ஆகாது. ஸோ ஆட் அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ ஆர் பண்ணோன்னா என்ன ஆகும்? 1 + 1 = 1 மட்டும்தான் வரும், 2 வராது. பட் ஆட் A அப்படின்னு பண்ணால் தான் 1 + 1 = 2. ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 4th question, the status flag that is available in microprocessor 8085 but not available in microcontroller 8051. ஸோ இதில் இருக்குது 8085ல, 8051ல இல்லை. இது வந்து நம்ம 8085ஓட ஆர்கிடெக்சர், 8051ஓட ஆர்கிடெக்சர் படிச்சோம்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 0 ஃப்ளாக் மட்டும்தான் 8051ல் அவைலபிளாக கிடையாது. ஸோ அதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் கேரி, ஓவர்ஃப்ளோ, அடுத்து இந்த ஆக்சிலரி கேரி, இது எல்லாமே இருக்குது. இதுவே வந்து ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் இந்த இதில் மைக்ரோ ப்ராசஸரில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டால் நம்ம ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அது வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் மட்டும்தான் இருக்குது, மைக்ரோ ப்ராசஸரில் இல்லை. பட் ஆனால் 8051ல் எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 0 ஃப்ளாக் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்பர் சிஸ்டம்ஸ்லேருந்து ஒன்று கேட்டுட்டாங்க. ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் என்ன இதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டலில் கொடுத்துருவாங்க, நம்ம ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். இது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப லாங் ப்ராசஸாக பண்ணிகிட்ருப்போம். இதை வந்து நம்ம வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி, அப்புறம் டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, அது பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய இது வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ 567.43 ஆக்டலில் இது இருக்குது. இதை வந்து நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணலாம். பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் இது அப்படின்னு பார்த்தோன்னா 4 to 1, அதை இப்போ 8 இப்போ மொத்த டோட்டலாக பண்ணால் 0 to 7 நம்பர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ 4 to 1 அப்படின்னு போட்டுட்டு 5னா இப்போ இந்த இடத்துல 1 போட்டுக்கணும். ஸோ 4 + 1 5. ஸோ அந்த இடங்களில் மட்டும் 1 போட்டு மீதி இடத்துல 0 அப்படின்னு போட்டுக்கிட்டா இது 5க்கு. ஸோ 5க்கு இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். 6ஆக இருந்தால் 110, 7ஆக இருந்தால் 111, அடுத்து 4ஆக இருந்தால் 100, 3ஆக இருந்தால் 011. அந்த மாதிரி எல்லாத்தையும் 3 இதுவாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல்லாக வந்து அப்படியே எழுதிக்கிட்டு இந்த டாட்லேருந்து இந்த சைட்லேருந்து 4 நம்பராக நம்ம பிரித்து எடுத்துக்கணும், ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும்னா. ஸோ அப்போ இங்கேருந்து டாட்லேருந்து இது, அதுக்கப்புறம் இந்த 4, அதுக்கப்புறம் 1 மட்டும் இருக்கும். நம்ம வேணால் இன்னொரு அடிஷ்னல் 000ன்னு போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அதே மாதிரி இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுலேருந்து இப்படி எடுக்கணும் 4 நம்பராக. அப்படி எடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ 8421 அப்படின்னு எல்லாத்துலேயும் போட்டுக்கணும் 4 டிஜிட்ஸாக இருக்கிறதுனால. ஏன்னா 8421 டோட்டலாக பண்ணிங்கன்னா 15 நம்பர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ 0 to 15 தான் நம்மளுக்கு ஹெக்ஸாடெசிமல். அப்போ இது வந்து இங்கே 8421 போட்டிங்கன்னா இங்கே 1க்கு மட்டும்தான் 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே 1. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டு 3 இது மட்டும் 1 இருக்குது. ஸோ 4 + 2 + 1 7. அதே மாதிரி இங்கே 011 இருக்குது, அதுக்கு வந்து 7 வரும். அடுத்து இங்கே 1000 இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னா 8421ல் 8க்கு மட்டும் 1 வரும், அதனால் 8. அதுக்கப்புறம் 11 இருக்கா. ஸோ அதான் வந்து 1100 இருக்குது. ஸோ 1100 அப்படின்னா 12ன்னு வரும். 12 நம்ம அப்படியே எழுதிக்க மாட்டோம் ஹெக்ஸாடெசிமலில். 10லேருந்து எப்படி எழுதுனா 10க்கு A, 11க்கு B, 12க்கு C, 13க்கு வந்து D, 14க்கு வந்து E, 15க்கு வந்து F, இந்த மாதிரி எழுதிப்போம். ஸோ இங்கே வந்து 12 தான் இருக்குது. அப்போ 12க்கு வந்து நம்ம சீன் போட்டுக்கிறோம். அப்போ 177.8C அப்படின்றது தான் இந்த ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம், கொஞ்ச நேரம் தான் ஆகும். அப்போ இதோட கரெக்டான ஆன்சர் 177.8C அப்படின்றது தான். ஓகே, அடுத்து வந்து the number of T states taken for fetching and execution of 8085 instruction. ஸோ இன்க்ரிமெண்ட் M அப்படின்றது வந்து எவ்வளோ வந்து T ஸ்டேட்ஸ் இருக்கும் அதில் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஆப் கோடுக்கும், இப்போ ஆடாக இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆப்ரேஷன் இது. இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது ரீட் ரைட் ரெண்டுமே பண்ண முடியும். அதே மாதிரி பைட்ஸ் இதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 பைட் இருக்குது. மெமரி சைக்கிள் வந்து 3 மெமரி சைக்கிள்ஸ் தேவைப்படும். அப்புறம் T ஸ்டேட்ஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து 10T. இது எல்லாமே எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும். மைக்ரோ ப்ராசஸர் புக்கில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஆப்ரேஷனுக்கும் நம்ம படித்தோன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து 10T ஸ்டேட்ஸ் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து கரெக்ட். அடுத்து 7th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். த மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 ஹேஸ் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸப்ட். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் 8051ல் எல்லாமே இருக்குது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை இதில் இருக்க ஆப்ஷன்ஸில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பில்டின் டைமர் இருக்குது, அதுலேயே பில்டின் சீரியல் கம்யூனிகேஷனும் இருக்குது, பில்டின் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் கிடையாது, நம்ம எக்ஸ்ட்ராவாக அது இன்னொரு டிவைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். பில்டின் ரீட் ஒன் மெமரி இருக்குது, ரீட் ஒன்லி மெமரி இருக்குது, எல்லாமே ரோமு ரேம் எல்லாமே இருக்குது. பட் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம டாபிக்ஸ் இதில் மோஸ்ட்லி என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து கவுண்டர்ஸ், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், ஸோ நம்பர் கன்வர்ஷன், அடுத்து இந்த லாஜிக் கேட்ஸ், இப்போ AND கேட், OR கேட், XOR கேட், இது எல்லாம் வச்சு அடுத்து மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், அதில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இது எல்லாமே கேட்குறாங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில். மறக்காமல் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.